சைவ வைணவ ஒற்றுமைக்கு தமிழகத்தில் பல ஆலயங்கள் சிறப்புற்று விளங்கினாலும் திருச்சியில் உள்ள திருக்கரம்பனூர் உத்தமர் திருக்கோயிலே முழுமை பெற்ற ஒரு மும்மூர்த்தி தலமாக விளங்கி வருகிறது. இங்கு மட்டுமே பிரம்மா, விஷ்ணு, சிவன், சரஸ்வதி, திருமகள், சக்தி என மும்மூர்த்திகளுக்கும் அவர்களின் மனைவியருக்கும் தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்தியாவிலேயே இது ஒன்றே முழுமையான சைவ வைணவ ஆலயம் என்றும் திருவரங்கத்துக்கு அடுத்த பழமையும் புகழும் கொண்ட கோயில் என்றும் போற்றப்படுகிறது. சிவபெருமானைப் போலவே 5 தலைகளுடன் இருந்த பிரம்மாவை கண்ட பார்வதி தேவி அவரை தனது கணவர் என்று நினைத்து பணிவிடை செய்தார். இதை கண்ட சிவபெருமான் குழப்பம் வராமல் இருக்க பிரம்மாவின் ஒரு தலையை மட்டும் கிள்ளி எடுத்தார். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பட்டியலுடன் பிரம்மாவின் அந்த கபாலமும் அவரது கையுடன் ஒட்டிக்கொண்டது. சிவபெருமான் எவ்வளவோ வேண்டும் அவரால் கபாலத்தை பிரிக்க முடியவில்லை. அவருக்கு படைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தையும் கபாலமே எடுத்துக்கொண்டது. எவ்வளவு உணவிட்டாலும் கபாலம் மட்டும் நிறையவே இல்லை. பசியால் வாடிய சிவபெருமான் அதனை பிச்சை பாத்திரமாக எடுத்துக்கொண்டு பிச்சாடனார் வேடத்தில் பூலோகம் வந்து பல திருக்கோயில்களுக்கு சென்றார். அவர் இத்திருக்கோயிலுக்கு வந்தபோது பெருமாள் சிவபெருமானின் பாத்திரத்தில் பிச்சையிடுமாறு மகாலட்சுமியிடம் கூறினார். அவரும் கபாலத்தில் பிச்சையிடவே அது பூரணமாக நிரம்பி சிவபெருமானின் பசியை போக்கியது. இதனால் இங்குள்ள தாயார் பூர்ணவல்லி தாயார் என்ற பெயரும் பெற்றார். மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் சிவபெருமானுக்கு இங்கு காட்சியளித்தார்.